வெல்கம் டு சண்டே. நம்மளுடைய உலகம் இப்போது ரொம்ப முன்னேறி இருக்கு. அறிவியல் ரீதியாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல இருக்கட்டும், ஒரு முற்போக்கு வழியில் போயிட்டுருக்கு. இப்படி சொன்னாலும் கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம உடனே பேச முடியுது. எல்லா விஷயங்களையும் உடனுக்குடனே அனுப்ப முடியுது. ஒரு கண்டத்திலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகணும்னா ஜஸ்ட் ஒரு 24 hours போதும். இந்த அளவுக்கு உலகம் முன்னேறி இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட நம்மளுடைய இந்தியாவில் பர்டிகுலராக ஃபஸ்ட்டாக பேசணும்னா கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஊறி போயிருக்கு. ஸோ கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு நேர் எதிராக இருக்கிற கடவுள் நம்பிக்கை இருக்கிற நிறைய பேருக்கு கண்டிப்பாக அதனுடைய ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பேய் பிசாசு இந்த மாதிரியான விஷயங்கள் மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது, மூட நம்பிக்கைகளும் இருக்குது. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளை முதல்ல அவங்க என்ன நினைப்பாங்கன்னு ஏதோ ஒரு ஆவிதான் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்கள பேசி நீங்கள் ஒரு மெடிக்கல் ரெஸ்கியூக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு பேசுகிறதுக்குள்ள ஒரு பாடாயிடும் பாருங்க. சரி, நம்மளுடைய இந்தியாவில் மட்டும்தான் இப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி கிடையாது. வெஸ்டர்ன் வேர்ல்டில் கூட ரொம்பவுமே முன்னேறி இருக்கிற அட்வான்ஸ்ட் ஆர் டெவலப்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெஸ்டர்ன் வேர்ல்டில் கூட இந்த மாதிரியான நம்பிக்கைகள் நிறையவே இருக்குது. அதனால தான் கோஸ்ட் பஸ்டர்ஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. அதாவது பேயை விரட்டுறவங்க. நம்மளுடைய ஊரில் இருக்கிற மாதிரி சாமியார்கள், சாமியாரணிகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்காங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீக்கர் ஹார்ட் இருக்கிறவங்க இதை பார்க்காதீங்க, இதில் பேய் கோஸ்ட் போகிறது தெரியுது அப்படின்னு நிறைய இப்போ அதாவது ஃபேஸ்புக்கையும் அதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நிஜமாகவே இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி பக்கத்தில் வச்சுட்டு நம்ம எல்லாரும் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கதைகளும் வருது, சினிமாவும் வருது. எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரியான கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தோம். இருக்கு ஆனால் இல்லை அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம பேசுறதுக்காக நம்மக்கிட்ட கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. கீதா குமாரி வணக்கம், தமிழ் நெஞ்சன். இவங்க 2 பேரும் ஆவியெல்லாம் இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இல்லை ஆவியெல்லாம் இல்லைன்னு பேசுறதுக்காக சென்னம்மாள், மாரியப்பன் அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாம் ஆவியெல்லாம் இருக்கு, அதுக்கு ஆணித்தரமாக எல்லா உதாரணங்களையும் எங்களால் எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. ஆவியெல்லாம் கிடையாது, அதுக்கான சயின்டிஃபிக்கான ரீசன்ஸ் எல்லாம் எங்களால் சொல்ல முடியும்னு அங்கே உட்கார்ந்துருக்காங்க. இப்போது இருக்குன்னு சொல்கிறவங்க கிட்ட எப்போ நீங்கள் அந்த ஒரு டெசிஷனுக்கு வந்தீங்க இருக்கு அப்படின்னு? என்னுடைய அம்மா என்னிடத்தில் 25 ஆண்டுகளிலிருந்து இறந்த பின்னாடி மறு வருடம் எங்கள் வீட்டில் ஒரு கணபதி கோபம் வைத்தோம். அம்மா இறக்குறப்ப 85 வயசு. அப்போ கேரளாவிலேருந்து ஒரு சாஸ்திரிகள் அந்த யாகத்தை நடத்த வருகிறார். சாஸ்திரிகள் பூஜை செய்யும் பொழுது எழுந்து நின்று ஐயோ அம்மா என்று கதினால் முதுகெல்லாம் சிவப்பு கலரில் மாறியது. என்ன என்று கேட்டால் ஒரு 85 வயசு பெண்களை வெள்ளைச்சலை கட்டி கொண்டு தலைவரி கோலமாக என்னை அடித்து விரட்டுகிறார் என்று அந்த பூஜையை செய்யாமல் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டார். அவருடைய அம்மாவுடைய ஆத்மா சுற்றி கொண்டு இருக்கிறது, அதனால் கவலைப்பட வேண்டாம் என்றார். மகனை ஏதோ செய்து விடுவார்களோ என்ற ஆகத்தில் அந்த தாய் இது பண்றார். ஒரு 13 வயசு இருக்கும், மணி ஒரு 11 இருக்கும். எந்திரிச்சு வெளியே நைட்டு எந்திரிச்சு வெளியே வரப்ப பயங்கரமான உருவம் தெரிஞ்சுது. எப்படி? ஹைட்டா. அப்புறம் ஹைட்டு ஏதோ மனிதன் போல தெரிஞ்சது மாதிரி. கீழே பார்த்தா காலே இல்லை. என்ன கால் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் தூரம் நடக்குது, அப்படியே நெருப்பா பறக்குது. இன்னோவா தெரியல. அம்மா எந்திரிச்சு வாங்க வெளியே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதான் கொல்லி காட்டி பிசாசு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு அடுத்த டைம் வீட்டு உள்ள கது சாத்தி படுத்த உடனே உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. பயந்துட்டீங்க? ஆமா. பூசாரிக்கிட்ட இட்டுன்னு போய் மந்திரிச்சு ஒரு கயிறு கட்டி விபூதி பூசின உடனே கொஞ்சம் குணமாச்சு. அப்போ பேய் இருக்குதுன்னு தானே அர்த்தம். திருத்தணி தெக்குலூன்னு ஒரு கிராமம் இருக்குது. ஒரு நாள் ஒரு நண்பர் சொன்னார், ஒரு சகோதரன் சுடுகாட்டில் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொன்னார். என்னை கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி பாஸ்டர் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நான் சரி வரேன் போகலன்னு சொன்னபோது நான் சொன்னேன், அப்புறம் போகிறதுக்குள்ளேயே அந்த பிசாசு அந்த மனுஷனை மரணத்துக்கு எதுவான செயல்படுத்த போகுது அப்படின்னு எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்து. நாங்கள் திருத்தணி அந்த தெக்குலூர் கிராமம் கிட்ட போனேன். அங்கேருந்து ஒரு செய்தி வருது, பாலாஜி செத்துட்டாரு, மூக்கில் வாயில் ஃபுல்லாக ரத்தம், பிளட்டு.
யாருக்கு? அந்த பாலாஜிக்கு. எல்லா ஜனங்க சேர்ந்து செத்துட்டார் பாலாஜி சொல்லி அழுதுருக்கிறாங்க. நான் அதை கிட்ட போய் பார்த்து பேர் சொன்னேன், இவன் சாகல, இது பிசாசுடைய கிரியை. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எல்லாம் குளுக்கோஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட அசைவில்லை. கொஞ்ச நேரம் எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிட்டு நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரேயர் பண்ணது அசைவா வந்து உடனே எழுந்து உட்காந்தார். உடனே அவர் அங்கேருந்து அவர் விடுதலை ஆக்கி அம்பத்தூர் புதூர் கொண்டு வந்திருக்கிறோம். அவர் சகோதரி இன்னைக்கு கூட அம்பத்தூரில் புதூரில் இருக்கிறாங்க, பிரியாங்கிற சகோதரி. நீங்கள் கேட்கணும், இவ்வளோ டெலிஃபோன் நான் ஃபோன் பண்ணி தரேன், நீங்கள் கேட்கலாம். அந்த பக்கம் இருக்கிறவங்க அம்மா சொல்லுங்க. எல்லாம் ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுறது. ஐயோ இருக்கு அந்த இருட்டு அங்கே போகாதேன்னு சொல்லி அந்த பயத்தை குழந்தையிலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு பூச்சாண்டி வரான், சாப்பிடாத, சீக்கிரம் சாப்பிட்டு, பூச்சாண்டி வரான்னு சொல்கிறோம். அந்த குழந்தை பூச்சாண்டிக்குன்னு பயந்துட்டு சாப்பிட்றது. அந்த பயத்தை நம்ம தான் ஊட்டுறோம். பேயின்னு ஒன்றும் இல்லை, பயம் இல்லை. பயம் தான் வந்து அந்த கொள்ளிவாய் பிசாசு. அப்படி அதை காட்ட முடியுமா மேம்? அது அவங்களால பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவங்க மனசுல ஒரு பயம் இருக்கு அப்படின்னு. இதை என்ன கூப்பிட்டு அப்ப காமிச்சது இருக்கா அப்படின்னா நான் பார்ப்பேனா? எனக்கு தெரியுமா? அது தெரியாது. அவங்களோட மனசுல அந்த பய பிராந்தியை உண்டு பண்ணி காத்துட்டு இருக்கு. அது நான் பேய் நான் கால் டாக்ஸியா? இல்ல, அது உடனே கிளம்பிடாதா? அது எப்படி சார் உடனே கிளம்பிடாது? அதாவது நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. கல்யாணம் ஆகாத வீட்டுல பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகும்போது அவங்க வீட்டுல யாராவது செத்து போயிருந்தாங்கன்னா பூவாடாக்காரி அப்படின்னு ஒன்று கும்பிடுவாங்க. நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு பொறுத்த என்னைக்குமே பேய் பிசாசுங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இதை நீங்க மறுப்பே சொல்ல முடியாது. இன்னைக்கு காலம் எப்படி தெரியுமா இருக்கு? 2015 பேய்கள் படம் தான் நல்லா ஓடுது. பேய்ங்கிறது இருக்கு, பிசாசுங்கிறது இருக்கு, பில்லி சூனியம் கண்டிப்பா இருக்கு மேடம். பேய் பிசாசு பில்லி சூனியம் எல்லாமே இருக்குங்க மேடம். எப்படி தெரியுங்களா? பணப்பேய் என்ற எண்ணம், நம்முடைய எண்ணங்கள் மட்டும்தான், எண்ணத்தினுடைய பேராற்றல் மட்டும்தான். நல்லது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நினைக்கும், கெட்டது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கெட்டது நடக்கும். இப்போ அவர் சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க 3 பேரும் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே இல்லூஷன். அவங்களுடைய உள் உணர்வுகள். பேய்னா கால் இருக்காது, பேய்னா இருட்டுனா பயம். இதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? நாம ஆதி காலத்திலிருந்து இருட்டை கண்டா பயப்படக்கூடிய வரலாறு படிச்ச எல்லாருக்கும் நமக்கு தெரியும். பொழுதோட நம்ம சூரியன் வெளிச்சத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு குகைக்குள்ள போய் அடைஞ்சிருவோம். அப்ப இருட்டுன்ற ஒரு விஷயத்தை நமக்கு நம்ம உயிர் அணுக்கள்ல அறிவியல் பூர்வமா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கலந்துட்ட ஒரு உணர்வு. இப்படி உணர்வுகளுக்குள்ள நாம் ஊறி 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 இன்றைய ஜெனரேஷன் வரைக்கும் நம்ம வளர்ந்ததுனாலதான் இருட்டுனாலே பேய். இன்னொரு விஷயம் சொல்றோம் பாருங்க, இதெல்லாம் பேரு இன்னும் ஒரு வருஷத்துல நம்பி எழுதி வச்சுங்க. இன்னைக்கு இந்த புது யுகத்துல சொல்றேன், இன்னும் ஒரு 6 மாசத்துல செல்ஃபில பேய் போட்டோ எடுத்து எல்லா வாட்ஸ்அப்புக்கு நம்மால அனுப்ப தான் போறோம். இதை பற்றி பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. வெல்கம் பேக் டு சண்டே. பேய் பிசாசு என்பது உண்மையா இல்ல கற்பிக்கப்பட்ட பிரமையா அப்படின்றத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய வாக்குவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சார். பேய் இல்ல பேச வந்த நாங்க பிரிஸ்கா பயம்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். நீ எல்லாம் பாருங்க, பேய் இருக்குன்னு பேச வந்தவங்கலாம் பித்து பிடிச்சா மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். பேய் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்க லைஃபை நீங்களே கெடுத்துப்பீங்க. உள்ளபடியே பேய் பிசாசு ஒன்று உலகத்திலே கிடையாது. அவர் சொல்ற வார்த்தைக்கு நாங்க சர்ச்சில் இருக்கோம், மாமா தான் போதகர். ஒரு பிள்ளையை கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து ஒரு பிடிச்சிருக்கு, நைட்டுனா ஒன்றுமே பண்ண முடியல, அந்த பாப்பா நல்லபடியாக வரும். மாமா என்ன சொல்லுவார்னா, நீங்கள் கொஞ்சம் பிடிக்குங்க. நான் எதுக்கு இவங்களை பிடிக்கணும், நானும் கேஷுவலாக இப்படி நின்றுடுவேன். மாமா அப்படி கை வைக்கும்போது தான் அவங்க எகிருவாங்க. அப்போ தான் நம்மளை பிடிக்க சொன்னார் போல, இது அப்போ தான் வந்து பிடிப்போம். ஒன்று ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தால் மைனஸ் ஒன்று இருக்கும். எங்களுக்கு ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸ் இல்லை, அதான் சொல்ல வரோம். என்னுடைய சொந்த அனுபவத்தில் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் நம்ம பிறகு வரேன். என்னென்னா, எங்கள் அண்ணி ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் வந்து குறைஞ்சி போச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க. ஒரு பாஸ்டர் என்ன சொல்கிறேன், எங்கள் ஊரில் இருக்க பாஸ்டர், நீங்கள் சர்ச்சைக்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி தான் ரத்தம் கேட்குறாங்க, பல்லுலாம் ரத்தம் வருது, பீரியட் போய் இங்கே நிற்கவே இல்லை அப்படின்ட்டு அந்த சர்ச்சில் இருந்தது 10 நாள் போட்டு ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 2 நாளில் இறந்து போயிட்டாங்க. என்னென்னா, இந்த மாதிரி மத போதகர்கள் இந்த அவங்களுடைய பயத்தையும் அறியாமையும் வந்து பயன்படுத்தி இந்த மத வியாபாரம் செய்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய உயிர் பலி நடக்கிறதுக்கும் நிறைய அட்டுழியம் அக்கிரமம் நடக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பில்லி சூனியம் சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா, இது மாதிரி பேசுறாங்கன்னா எங்களை நீங்க பேச விடாம தடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா இருக்கு. நீங்க வாரம் வாரம் எங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்க முன்னாடி லைவ் காஸ்ட் இல்ல, இந்த டிவிக்கும் நாங்க சொல்றோம் லைவ் காஸ்ட் நாங்க காட்றோம். ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வந்துச்சுன்னா அவங்க திடீர்னு பீரியட் இருந்தா அவங்களை அடக்க முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் காரணம். அறிவியல் சொல்றது மட்டும் இல்ல, நடந்து கொண்டு இருக்கின்ற காலமும் தான். இந்த காலத்துல போய் பேய் பிசாசு ஒரே ஒரு விஷயம் மேடம், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரே விஷயத்தை சொல்லிடுறேன் பாருங்க. நம்ம போன் வச்சுட்டு இருப்போம், ஒரு நாளைக்கு ஒரு 50 முறை போன் அடிக்கும். திடீர்னு நம்ம என்ன நினைப்போம், அடிக்கவே அடிக்காதுங்க,
அடிக்காதப்ப ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கே, டக்குன்னு எடுத்து பார்ப்போம். இது எல்லாருமே செய்யற வேலை இல்லைங்களா? இதுக்கு பேர் ரிங் ஃபோபியான்னு சொல்லுவாங்க அறிவியல் ரீதியா. அப்போ ஒரு இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி நம்ம அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டோம் இல்லைங்களா? அந்த எண்ணங்கள் தான் மேடம், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம பேய் பிசாசு இருக்குன்னு அன்னைக்கு பட்டுக்கோட்டையார் சொல்லி வச்சார் பார்த்தீங்களா, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாடு போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் தேவையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாத. அன்னைக்கே மாட்டு வண்டி போவாத இடத்துல கூட பட்டுக்கோட்டையோட பாட்டு வண்டி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. பட்டுக்கோட்டைக்கு முன்னாடி பட்டினத்தார் பாடினார்ல, பேய் போல் கிடந்துன்னு பட்டினத்தார் பாடியிருக்காரு. காரைக்கால் அம்மையார் பேய் உருவம் வேணும், காரைக்கால் அம்மையார் பேய் உருவம் வேணும் சோபர்மான் கேட்டிருக்காங்க. பேய்க்காக சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பாடியிருக்காங்க, பேய் இல்லைன்னு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பாடியிருக்காங்க. யாருடைய பாட்டு பெருசு, யாருடைய பேச்சு பெருசு அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. ஆவிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி காரசாரமாக பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு இந்த நேரத்தில் வந்து நான் என்ன நம்புகிறேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எனக்குள்ளேயும் சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குது. ஒரு சில சம்பவங்கள் கேள்விப்பட்ட போது, காந்தி கொல்லப்பட்ட போது அதுக்கு முன்னாடி 12 வயது சிறுமி ஏதோ ஒரு தேசத்தில் இருந்த ஒரு சிறுமிக்கு வந்து somebody is going to kill Gandhi அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். இட் வாஸ் ஆன் ரெக்கார்ட். இப்போது எப்படி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு பையன் என்னை கொலை பண்ணாங்க, ஒரு 5 வயசு பையன் என்னை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஒரு இடத்த தோண்டி பாருங்க, இந்த இடத்துல தான் வந்து எனக்கு காயம் பட்டிருக்கு, இந்த இடத்துல தான் வந்து அந்த ஆக்ஸ் வந்து ஒரு இடத்துல தூக்கி போட்டிருக்கிறது, எல்லாத்தையும் அந்த குழந்தை சொல்லிச்சான். ஸோ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து கேள்விப்படும்போது நம்மளுக்கும் இல்லை என்னமோ நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கும் இருக்கத்தான் செய்யுது. அதனால தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் இதை மையமாக வச்சு ஒரு பெரிய மாஃபியா ஒன்று நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த மாஃபியா தேவையில்லை அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய ஒரு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ அம்மா நீங்கள் என்னமோ பேச வந்தீங்க. நான் வந்து அதால் பாதிக்கப்பட்ட ஆள் தாங்க. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு நாள் நைட்டு வந்து கரெக்டாக ஒரு 12 மணிலேருந்து 1 மணி இருக்கும், ஒரு உருவம் வந்து என் கண்ணில் தென்பட்டது. என் குழந்தை தான். உடனே எங்கள் அம்மா எழுப்பின்னு எம்மா பேய் இருக்குது, விளக்கமாக எடுத்துட்டு எப்போ பார்த்தாலும் உனக்கு பேய் வருதுன்னு சொல்லுவியாம்மா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இது எனக்கு ஓடுற சத்தம் கேட்டது மேடம். ஓடுற சத்தக்கிட்ட இப்போ கூட எனக்கு உடம்பு புள்ள இருக்குது. ஓடுற சத்தம் கேட்டவொடனே நான் எழுந்து உட்காந்துட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா எழுந்து தண்ணி எடுத்து கொடுத்து இதே வேலையாக போச்சு, எங்கேயாவது போகிறது கண்ட இடத்துல வந்து பயப்படுறது நைட்டில் அப்படின்ட்டாங்க. சரி, நான் அதோட அரை தூக்கமும் தூங்காத மாதிரியே இருந்தேன் பாருங்க. சின்ன வயசுல உங்களுக்கு வந்து நிறைய கதை சொல்லுவாங்களா யாராவது? எங்க பாட்டி ராஜா கதை தான் சொல்லுவாங்க, பேய் கதையெல்லாம் சொன்னதில்லை. ராஜா போனது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரி கதையெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை மேடம். உலகத்தில் எத்தனை பேய்களும் கோழைத்தனமான பேய்கள். நீங்க ஒரு டாக்டர் மேல ஒரு சாமியார் சொல்லுங்க, ஒரு இன்ஜினியர் பேய் பிடிக்க சொல்லுங்க, ஒரு டீச்சர் பேய் பிடிக்க சொல்லுங்க. இந்த பேய் யாரெல்லாம் பிடிக்குதுன்னா யாரெல்லாம் பயந்து படிப்பறிவு இல்லாம இருக்காங்க, சாதாரண அது பெண்கள் தான் பிடிக்குது, ஆண்களை பிடிக்கிறதே சாதாரண கிராமத்து பெண்களை. நான் ஆசிரியர் மேடம், நான் மாணவர்களை பாடம் நடத்தும் போது சொல்லிட்டு இருந்தேன், தம்பிகளா பேயெல்லாம் இல்லடா, சும்மா நிறுத்துங்க சார், சும்மா நிறுத்துங்க, பேயில் இல்லைன்னு சொல்லாதீங்க, இருக்குன்னு சொன்னான். எப்படிடா சொல்றேன்னு சொன்னேன். நல்ல விளையாட்டு திடல்ல ஒரு இரவு 9:30 மணி இருக்கும், கருப்பா உட்காந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா சார், இப்போ நம்புங்க, பாத்தீங்களா உட்காந்துட்டு இருக்கு. இப்போ இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னான். சரி, நான் கிட்ட போனேன், ஹலோ யாருங்க உட்காந்து எழுதுவாங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் இல்லை. இன்னும் கொஞ்சம் கிட்ட போனேன், ஹலோ என்ன பண்றீங்க, வாங்க வெளியே வாங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் இல்லை, அப்படியே இருக்கு. சரி, நானே ரொம்ப பயந்துட்டேன், பேய்ல எனக்கு பயம் வந்துருச்சு. ரொம்ப கிட்ட போகும்போது ஒரு பெரிய மாடு இடிக்க ஓடியா இருக்கு, நல்லா பயந்துட்டேன். இதனால பேய் இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி மிகப்பெரிய கற்பனையான வாதம். 9:30 மணி கரெக்டா வந்தது மாடு. 9:30 மணி தான் வருதான், அது என்ன மாடுன்னு தெரியல. யாரெல்லாம் பேயா மாறுறாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா மேடம், நீங்க வந்து ஐ பிலீவ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பேயா மாறுறாங்கன்னு நீங்க புரிஞ்சு வச்சுங்க. ஆசைகள் மனிதனுக்கு என்னைக்குமே குறையறதில்ல. ஒரு 100 வயசு இருக்கு இறந்தவா கூட அவங்களுக்கு இன்னும் ஒரு 105 வயசு இருக்கலாமான்னு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் வந்து மனிதனுக்கு என்னைக்குமே குறையாது. அப்படி இருக்கும்போது யார் ஒருத்தர் வந்து அந்த அகால மரணம்னு சொல்றாங்க பாருங்க, நல்ல ஒரு இது கிடைக்கும் போது அது கிடைக்க முடியாத அந்த நேரத்தில் அவங்க உயிர் பிரியும் போது அந்த ஆசைகளோட இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் ஆகுறாங்க. நிறைய பேர் உங்ககிட்ட கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா, எந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஆவியானாங்க அப்படின்றது சொல்ல முடியுமா?
செத்த ஆவி இருக்குது, மாந்திரிக்கு மூலியமா ஏவலின் ஆவி இருக்குது. 2 விதமான ஆவி இருக்குது. ஒரு மனிதன் செத்துட்டா அந்த ஆவியா இருக்கும், இன்னொன்று மாந்திரிக்கு மூலமா ஒரு சில ஏவலின் ஆவியில் இருக்கும். இந்த ஏவலின் ஆவின்னு சொன்னா அவங்க குறிப்பிட்ட காரியத்துக்காக அதை அனுப்பும் போது அந்த மனுஷனை அவங்களுடைய வாழ்க்கையில கெடுதல் பண்றதுக்காக அனுப்புவது ஏவலின் ஆவி. செத்த ஆவி வந்து மனுஷனை சில டைம்ல அட்டாக் பண்ணாரு, அது வேலையே அதுதான். பிசாசுனாவே அடிக்கிற தன்மை உள்ளதுதான் பிசாசு. இதை வந்து மாந்திரிக அடிக்கிற தன்மை இல்லாததை நம்ம பிசாசுன்னு கூப்பிட முடியாது. பிசாசு கடவுள்னு சொல்லணும். கடவுள் வந்து நல்லது செய்வாரு, பிசாசு தீமை தான் செய்யும். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க இல்லையா சார்? ஆனா நீங்க வந்து மக்களை உங்களுடைய சுயநலத்துக்காக ஏமாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கண்டிப்பா. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நாங்க வந்து ஏமாத்துறது ஒரு பிசினஸாவோ இந்த பிசாசு உடனே இவ்வளவு பணம் வாங்குறது இதுவரையிலும் கிடையாது. இந்த பைபிள் வச்சுருக்காங்க, இதுவரையிலும் அது மாதிரி ஒரு பிசினஸ் கிடையாது. கடவுள் இந்த உலகத்தை எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கணும், எல்லா மக்களும் விடுதலை ஆகணும் தான் அந்த ஒரே நோக்கத்தோட. எங்க இருந்து விடுதலை பண்ணோம்? இப்படி பிசாசின் பிடியில இருக்கிற மக்களுக்கு. பையன் சொன்னாங்க எங்களுக்கு பிசினஸ் இல்லைன்னாங்க. எங்க ஊர்ல நட வின்சென்ட்னு ஒரு பாதர் பேரை சொல்றேன் நான், பேசுறது கொஞ்சம் விடுங்களேன். அவர் என்ன பண்ணாருன்னா, எங்க ஏரியாவில் புதுசாக காந்தி நகர் பக்கம் வந்தார். இது இடம் கேட்டது, எவ்வளோ போகுதுன்னார். இங்கே ஒரு அமௌண்ட்டு போகுதுன்னார். எவ்வளோ இருக்குன்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு பலத்தை கொடுத்துருக்காரு, பேய் ஓட்டுற பலம் இருக்கு, அதனால என்னால் இந்த இடம் வாங்க முடியினார். நிச்சயமா வாங்கிட்டார் மேடம். இன்னைக்கு மிகப்பெரிய சொத்து அது. இன்னைக்கு இந்த பிஸ்னஸாக பண்ணுறதுனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த அறியாமையில் இருக்கிற மக்களாண்ட இவங்க வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் முதல்ல வந்து மக்களாண்ட எடுத்து பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேருடைய சிந்தனை இவங்க பார்த்தீங்கன்னா அறியாமையில் இருக்கிற அடிப்படையை இவங்க வச்சுட்டு எல்லா மதமும், அது தர்காவாகட்டும், கிறிஸ்தவமாகட்டும், இந்து மதமாகட்டும், எல்லா மதமும் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் எப்போ அறியாமையில் இருக்காங்களோ அதை பயன்படுத்தி இவங்க வந்து அதை வந்து முதலீடாக பயன்படுத்திக்கிறாங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த மதங்கள் செழிக்கிறதுக்கு முதலீடா இருக்கிறது, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற முதலீடா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய அறியாமை ஒண்ணு. அந்த அறியாமையில எந்த விஷயத்த கிளறுவாங்க அப்படின்னு பார்த்தா பயம். எந்த இடத்துல பயப்படுறாங்களோ அந்த இடத்துல வந்து எனக்கு வழிகாட்டுதல் தேவை அப்படின்னு ஒரு ஆதாரத்தை பிடிச்சிட்டு போறதுக்காக போறாங்க அப்படின்றத பேசுறாரு அவரு. இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. ஆவிகள் உலகம் உண்மையா இருக்கா இல்ல அது நம்மளுடைய பிரம்மையா அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி பேசுறதுக்காக 40 வருஷமா இந்த ஏரியாவில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற, ஒரு 16 வருஷமா ஆவிகள் உலகம் அப்படின்ற ஒரு மாத எழுத நடத்திட்டு இருக்கிற விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க வந்தது. நீங்க என்ன சார் சொல்ல வந்தீங்க? நம்ம வந்து இந்த உலகத்தில் 5 விதங்களில் நம்ம எல்லாத்தையும் உணர்றோம். அறிவு வர்றது படித்தறிவது, பார்த்தறிவது, கேட்டறிவது, உணர்ந்தறிவது, ஊகித்தறிவது. இந்த விஷயம் இந்த வகையில தான் நம்ம வந்து அறிவுகிறோம். தலைவலியும் வயிற்று வலியும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஊகித்தறிவது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? தலைவலியும் வயிற்று வலியும் உங்களுக்கு வந்தாதான் தெரியும். இவர் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னா அது நீங்க உணர முடியாது. உங்களுக்கு வலி வரும்போது தான் நீங்க உணர முடியும். அது எப்பவாவது எனக்கு வந்திருக்கும் இல்லீங்களா? வரும். மேடம், அந்த உணர்வு தான் அறிவுன்னு நாங்க சொல்றோங்க. அதை இவங்க பேயின்னு சொல்றாங்க, பிசாசுன்னு சொல்றாங்க. என்னோட ஸ்கூல்ல நடந்த உண்மை சம்பவங்க. என்னோட மாணவி வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிற பிள்ளை. அந்த பிள்ளை அவங்க அம்மா வந்து இறந்து ஒரு 3 மாசத்துல அந்த பிள்ளை வந்து திடீர்னு ஒரு நாள் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறா. நாங்கள் லெசன் நடத்தி முடிச்சுட்டு HM ரூமுக்கு வரேன். எல்லா பிள்ளையும் 4 பிள்ளையும் ஓடி வந்து, மேடம் அனிதாவுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. பேயாவது பிசாசாதுன்னா வழக்கமாக நம்பாது. அதனால கடகடன்னு எந்திரிச்சு ஓடி போய், சரி என்னாச்சு அந்த பிள்ளைக்குன்னு எழுப்பி நிற்க வச்சா, அந்த பொண்ணை அப்படியே என்னை அப்படி முறைக்கிறாங்க. கண்ணை உருட்டி பார்த்துட்டு முறைச்சிட்டு கையை காலம் அப்படி விரைச்சிட்டு நிற்கிறா. நான் அனிதான்னு தட்டி கூப்பிட்றேங்க. அவன் எந்திரிக்கவே இல்லை. மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்தாலும் அப்படியே முறைக்கிறா. ஊன்னு ஒரு மாதிரி சவுண்டுங்க. எனக்கு நல்லா தெரியுது இது வந்து சைக்காலஜிக்கல் அஃபெக்ட். அந்த குழந்தையோட அம்மா இறந்து 3 மாசம் ஆயிருக்கு. 3 மாசத்துல உளவியல் ரீதியா, மன ரீதியா அந்த குழந்தை மன அழுத்தத்துக்கு ஆளாயிருச்சு. அதுக்கு அன்பு காட்டவோ பாசம் காட்டவோ அதனுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கோ யாருமே இல்லை. இந்த மனநிலையில் இருக்கிற அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு விஷயம், எங்கேயோ ஒரு விஷயம், பேய் பிசாசு. அந்த பக்கம் போனா எங்க ஸ்கூல் பக்கத்துல இடுகாடு இருக்குங்க, இந்த பக்கம் சுடுகாட்டுல பேய் பிடிச்சிருச்சு. சினிமாவும் நிறைய வருது. இந்த மாதிரியான ஏதோ ஒரு சினிமா பார்த்துருக்கலாம். அன்னைக்கு நைட் ஏதோ அவளுடைய மன ஏதோ பாதிப்பு அவளுக்கு ஏற்பட்டிருக்கு. அவ்வளவுதாங்க உண்மை. நான் உடனே என்ன செஞ்சேன், ஒண்ணுமே பண்ணலைங்க. தண்ணி கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைய அப்படியே முகத்துல பள்ளீர் நடிச்சு விட்டாங்க. ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லா பள்ளீர் நடிச்சாங்க. அதனுடைய வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. உடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த பிள்ளை வந்து இப்போ நமக்கு வந்து ஆக்சிஜன் அவளுக்கு தேவைப்படல, பிரீத்திங் வந்து ப்ராப்ளம் ஆயிருச்சு. இந்த பிரீத்திங் ப்ராப்ளம் ஆன உடனே அவளோட எல்லாமே ஸ்ட்ரக் ஆகி நிற்குது.
இது வந்து நம்முடைய உள் உணர்வுகள் ஏற்படுகின்ற எல்லா அழுத்தம் நமக்கு தெரியும் சைக்காலஜிக்கலா. உடனே என்னால முடிஞ்ச ஒரு குறைஞ்சபட்சம் 20 அடி அடிச்சாங்க மேடம். அடிச்சு கன்னத்துலயும் கழுத்துலயும் முதுகு தண்டலை இப்படி எல்லா பக்கம் அடிச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இப்ப சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்படி திணறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு சத்தியமான உண்மை மேடம் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன். இல்லை மேடம் எனக்கு பேய் பிடிச்சிருந்து. பேய் பிடிச்சிருந்தா இப்போ எப்படி தெளிஞ்சிச்சு, இப்போ என்ன நடந்துச்சு உனக்கு, அவ்வளோதாங்க மேடம். 10 நிமிஷத்துல அந்த பிள்ளை ரொம்ப தெளிவாயிட்டா. அவளுக்கு தண்ணி கொடுத்து நல்ல ஒரு 5 நிமிஷம் ஃபேனு கீழே உட்கார வச்சு இன்னை வரைக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. அதைத்தான் வந்து இவங்க எல்லாரும் சொல்றாங்க பேய் ஓட்டு இல்லங்க, பேய் இல்லங்க, பேய் இல்லங்க, அது பேய் இல்லங்க, மன அழுத்தம். நான் மறுபடியும் சொல்றேன் மேடம், அது மன அழுத்தம் மேடம். அதாவது மனக்கோளாறு இருக்கு பாருங்க, அந்த மனக்கோளாறை வந்து எல்லாரும் வந்து ஆவி பேய் பிடிக்குதுன்னு நினைக்கிறாங்க. பேய் பிடித்தலை வந்து மனக்கோளாறுன்னு நினைச்சு இது பண்றோம். இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து நிகழ்வு. அது எப்படி பாகுபடுத்துறது சார்? இது ஆவி அனுபவத்துல தான் நீங்க வந்து உணரணும். அது மருத்துவம். நாங்க வந்து எப்பவுமே நான் என்ன சொல்றேன், உங்களால அது கண்டுபிடிக்க முடியுமா சார்? அப்படி சொல்ல முடியாது. சில பேர் வந்து மனக்கோளாறும் இதே மாதிரி கேட்டகரியில வருது. மருத்துவர்களை பாருங்க, சிம்டம்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, நீங்க மனநல மருத்துவர்களை பாருங்க. ஏன்னா மருத்துவம்ன்றது ஒன்றும் தவறு சொல்லல. மருத்துவர்களை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. சிகிச்சைக்கு அவங்களுடைய சிகிச்சையில எதுவுமே கட்டுப்படலை அப்படின்னா வேற விதமா திங்க் பண்ணுங்க. எடுத்த உடனே பேயின்னு முடிவுக்கு வராதிங்க. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, ஒரு உடல் இறந்தாச்சு, அந்த ஆத்மா எங்க போகுது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆத்மா எங்கேயோ போயிடுச்சு, உடல் மட்டும்தான் இருக்கு. நம்ம எடுத்துமே அடக்கலம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஆனா வீட்டுக்கு வந்து அப்புறம் மறுநாள் அது ஒரு போட்டோ முன்னாடி சாப்பாடு எல்லாமே வச்சு அவர் பிடிச்சது எல்லாமே வச்சு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் செஞ்சிருப்பாங்க. அவங்கவுங்க பிடிச்சவங்க எல்லா திங்ஸும் வச்சு படைப்பாங்க. இல்ல அது நம்மளுடைய நம்பிக்கை. நம்பிக்கை எதுல இருந்து வந்ததுன்னா ஒரு பழக்கத்தினால செய்யறாங்க. ஒரு நாள் அவங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு. இத மாதிரி என்னோட சித்தப்பா இறந்து போயாச்சு. இறந்து போய் 1 மாசம் கிட்ட ஆச்சு. ஒரு நாள் வந்து நைட்ல வெளியில திண்ண மேல உட்காந்துட்டு எப்பவுமே நான் அங்கதான் சாப்பாடு கொடுப்பேன் அவருக்கு. மா சாப்பாடு எடுத்துட்டு வாமா, அப்படியே என் காதுல கேக்குதம்மா சாப்பாடு எடுத்துட்டு வாமா. எப்பவுமே அவர் உங்ககிட்ட தான் சாப்பாடு கேட்பாரு? எப்பவுமே இல்ல, எப்பயாச்சும் ஒரு டைம் தான் கேட்பாங்க. சரி எதுக்கு இது ஒரு குரல் கேக்குதுன்னு கதவு திறந்தா ஒரு ஷேடோ, லைட்டா ஒரு ஷேடோ, அந்த ஷேடோ அப்படியே கண்ணில் இருக்கு. அவர் போட்டிருந்த, அவர் இறக்குறதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே உட்காந்துருந்தாங்க. அதை நான் கண் கூட பார்த்தேன். இவங்க வந்து வாய்ஸ் கேக்குதுன்னு சொன்னாங்க. நிஜமாவே வந்து அழைப்பதும் உண்டு, அதே சமயம் ஹலூசினேஷனும் உண்டு. இதுதான் நான் திரும்ப சொல்றேன். ஹலூசினேஷனும் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. இருக்கு அப்படின்றத ஒரு பக்கத்துல வைக்கறாங்க. மனப்பிரமையும் இருக்குது, நிஜமாவே ஆவியும் இருக்குது. நான் ரெண்டு சைடுமே நான் ஒப்புக்கொள்கிறேன். எது கரெக்ட் அப்படினு தெரிஞ்சுக்கிறது சார்? அத தான் நீங்க உணரணும். நீங்க அனுபவத்துல தான் உணரணும். அதனால தான் மருத்துவரை பாருங்கன்னு சொல்றேன். நான் மெடிக்கல் ஃபீல்ட் தான் மேடம் இருக்கேன். ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பேஷண்ட் பார்க்குறேன். மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க அதே மாதிரி அவங்க வந்து மனநல டாக்டர் போய் பார்க்கணும். சார் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் தின்னா எங்கள் ஃபாதர் வந்து 8 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மா தனியாக தான் இருக்காங்க. இப்போ நான் இங்கே இருக்கேன். அவங்க வந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா கனவுலாம் வந்தார், இது வந்தார், எதுவுமே சொன்னதில்லை. ரீசெண்டாக 1 இயருக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இறந்துட்டார். எங்கள் பாட்டி இப்போ எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. என்னை வந்து கூப்பிட்றாரு. இப்போ அவங்க வந்து தொடப்பம் இந்த முறைலாம் எடுத்து வச்சு அவங்க வந்து பயந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு பயம், அதான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதான் நான் சொல்ல பாசம் இருக்கு, ஆனா எங்க பாட்டிக்கு பயம். அப்படியெல்லாம் இல்லை. இப்போ உதாரணமா இப்போ உடம்புக்கு நோய் வருது. நோய் வரும்போது சில பேர் வந்து போய் வேப்பிலை அடிக்கிறாங்க. அந்த இடத்துல போறாங்க. நீங்க அது குணமாகுது. நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த இடத்துல அவங்களுடைய மனம் அவங்க இது குணமாகும்ன்ற ஒரு நம்பிக்கையோட போனாங்க, அதனால அவங்களுக்கு பலன் கிடைச்சதுன்னு சொல்லுவீங்க. இன்னைக்குமே முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலுக்கு போனோம்னா அந்த மாலை நேரத்தில் சின்ன குழந்தைகளை தூக்கிட்டு நிறைய பேர் நிற்பாங்க. அந்த தண்ணி ஓதியோ இல்லை வேற ஏதோ ஒரு முறையில் அந்த குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாத குழந்தைகளுக்கு ஒரு சிகிச்சை அளிக்கிறாங்க. அந்த குழந்தை நமக்கு சரியாகும்னு நம்பிக்கையில் போய் உட்காந்துருக்குதா? இப்போ என்னுடைய பேரனுக்கோ இல்லை என் பிள்ளைக்கோ வச்சுக்கிங்களேன், 4 தடவை பேதி ஆகுது. முதல் தடவை பேதி ஆனோன்னு நான் மசூதி தூக்கி போட்டு நாங்கள் தண்ணி கொடுக்க மாட்டேன். டாக்டரை பார்க்குறேன், காலையில் பார்க்குறேன் பேதி நிற்கலை, மாலையில் பார்க்குறேன் பேதி நிற்கலை, 3 நாள் பார்க்குறேன் பேதி நிற்கலை. அப்போ உடனே நான் அங்கே தூக்கிட்டு போகிறேன். அங்கே தூக்கிட்டு போனோன்னா பாய் நேராக உள்ளேருந்து வர்றாரு, ஊதுறாரு. ஏன்னா அவர் ஒன்றும் MBBS படிச்சுட்டு வரல, இறைவன்னு ஒரு நம்பிக்கையில் வச்சு அங்கே சாமி கும்பிட்டு வர்றாரு. அந்த தூய மனதோடு அவர் ஊதுறாரு. அது குணமாகுதோ இல்லையோ 4 நாள் பார்த்த வைத்தியம் மருந்து வேலை செய்யுது. நான் அந்த தண்ணியை கொடுத்ததோட நிறுத்துறது இல்லை, டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுவும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் 2 நாளில் குணமான உடனே டாக்டர்கிட்ட 4 நாள் போனேன், என் வேலையாகலை. 2 நாள் மசூதியில் போய் என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு வாங்கிட்டு வந்தேன், சரியா போச்சு அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறேன். இதுதான் காரணமே ஒழிய, ஏன்னா இதுக்காக வந்து அவர் வந்து இதுன்னு கிடையாது. என்னுடைய மருந்து வேலை செய்யுது.
அந்த கொடுத்த இது மட்டும் கிடையாது, மருந்து வேலை செய்யுது. மருந்தே இல்லாம எடுத்த உடனே போறவங்களும் இருக்காங்க. நம்ம எல்லாருமே இவர் மாதிரியும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நம்பிக்கையின் அடிப்படையில் முத நாள்லயே போறவங்க இருக்காங்க. ஆக அதுல வந்து பள்ளிவாசல்ல அந்த சிகிச்சை, அதாவது இந்த சைக்கிக் ஹீலிங்ல பலன் இல்லைன்னு மறுக்க முடியாது, இருக்குது. இல்ல பலன் இல்லைன்னு நான் சொல்லல, ஆச்சுங்களா, இருக்கு. சோ அதாவது நம்பிக்கைன்றது அடிப்படை அங்க இல்ல, உங்களுடைய மனம் அங்க வேலை செய்யல. ஆக நான் சொன்ன மாதிரி ஒரு another world, invisible world is there. ஸோ அந்த இன்விசிபிள் வேர்ல்டு, அந்த சைக்கிக் வேர்ல்டு வந்து ஹீலிங்க்கும் உபயோகப்படும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். எங்களுடைய ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே சண்டே. ஆவிகள் உலகம் உண்மையா இருக்கா இல்லை நம்மளுடைய பிரம்மையா அப்படின்றத பற்றி விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இங்கே வந்திருக்காங்க, மிஸ்டர் மனோஜ். அவருடைய சைட் ஆஃப் வியூவையும் கேட்போம், வாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இங்கே டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய அனுபவபூர்வமாக இப்போ வந்து எல்லாம் சரியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் நமக்கு உளவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் இதை பார்க்க வேண்டி இருக்குது. நமக்கு ஒரு ஆழ்மனம்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம மைண்ட் வந்து ஒரு 3 லெவலில் இருக்குது. கான்ஷியஸ், ப்ரீ கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஐஸ் கட்டியுடைய சர்ஃபேஸ் மட்டும்தான் மேலே தெரியும், அதிகமான பாகம் வந்து தண்ணி கடியில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மனசும். வெளியில் நம்ம உணரக்கூடிய விஷயங்கள்ன்றது ரொம்ப சின்னது. ஆனால் நம்மளுடைய ஆழ்மனம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% வந்து நம்மளுடைய ஆழ்மனம் தான் நம்மை வந்து கட்டுப்படுத்துது, நம்மளுடைய நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறது. இந்த ஆழ்மனம் என்னன்னு கேட்டால் இது வந்து வெளியில இருந்தெல்லாம் வரது கிடையாது. நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய நிறைவேறாத ஆசைகள், இதுதான் நம்ம வந்து பல நேரங்கள் நம்மையும் அறியாமல் வெளியே வரக்கூடிய விஷயங்கள். ஒரு சின்ன விஷயம், ஆவிகள் பேய்களை பற்றி பேசும்போது எல்லாருமே இதை ராத்திரியில் மட்டும்தான் பார்க்குறாங்க. பகல் நேரங்களில் யாரும் ஆவிகளையோ பேய்களையோ பார்க்குற மாதிரி இல்லை நடந்த மாதிரியோ வந்து சம்பவங்கள் வந்து ரொம்ப இது வரைக்கும் நான் சொல்லி கேள்விப்பட்டது. ஐடி ஃபீல்டு மாதிரி ஆகி போச்சு, நைட்ல தான் வருது ஆவிங்கலாம். ஆமா, அது கரெக்ட் கட்டானதா வருது மேடம். அதனால வந்து சோ விவிட் ட்ரீம்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த அதாவது கன்வர்ஷன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய ஆழ்மனதில் அதிகமான அழுத்தங்கள் ஏற்படும் போது நம்மளுடைய தேவைகள் வந்து வெளியே சொல்ல முடியாது, அதை செய்யக்கூடிய தைரியமும் இல்லாத நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த மன அழுத்தம் அதிகமாக ஆகும்போது அவங்க வந்து their anxiety converts into a different personality, converts them into a different personality. ஸோ அது டெம்பரவரியாக தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக, சாதாரண ரொம்ப சாஃப்டாக அடக்கமாக இருக்கிறவங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சத்தம் போடுவாங்க, பயங்கரமாக கோவப்படுவாங்க. அன்னியன் மாதிரி. இட்ஸ் நாட் மல்டிபிள் பர்சனாலிட்டி, இட்ஸ் அ கன்வர்ஷன் டிஸார்டர். இதை விடுங்க, அதெல்லாம் கூட விட்டுருங்க. சாதாரண ஒரு மனுஷன் அதிகமாக கோவப்படும் போது அவங்கள நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு நினச்சா உங்களால் முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார், என்ன செய்ய, எப்படி கத்துவார், அவரை நீங்கள் பிடிச்சி வைக்கணும்னு நினச்சா கூட திமிரிட்டு போய் பண்ணும்போது அந்த நேரத்தில் வந்து எப்படி அந்த பலம் வருது, எப்படி பண்ணுறான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இதை வந்து நம்ம பேய் பிடிக்கிறதுன்னு ஒன்று கூட சொல்ல வேண்டாம். சாதாரண கோவங்கள் வரும்போது கூட இந்த மாதிரி நடக்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸும் இருக்கு. இதை தாண்டி அடுத்த லெவல் நம்ம போனீங்கன்னா, ஸோ நம்மலாம் வந்து சோஷியலாக வந்து கட்டுப்படுத்தப்படுறவங்க, சமூக ரீதியாக இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும், இந்த மாதிரி பழகிறது பேசுறது எல்லாத்துலயும் நமக்கு சில கட்டுப்பாடுகள் நம்ம வந்து விதிச்சிட்டு இருக்கோம். இதை வந்து மீறி செய்யணும் நினைக்கும் பொழுது, இதை மீறி செய்ய முடியாத போது, அந்த ஹெல்ப்லெஸ்னஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த கோபத்துடைய வெளிப்பாடு, அந்த சமூகத்து மேலே இருக்கக்கூடிய கோபம், இல்லை நம்ம ஒரு பர்சனல் இண்டிவிஜுவல் மேலே இருக்கக்கூடிய கோபம், அதை டைரெக்டாக வெளிப்படுத்த முடியாதுன்ற போது சில நேரங்களில் வந்து அந்த சமூகம் மீறி அது வந்து வெளியில் வரும். அந்த நேரங்களையும் வந்து அவங்களோட பிஹேவியர் வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம், கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு த நார்மல் பர்சனாலிட்டி. அவங்கள நார்மலாக இருக்க பிஹேவியருக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம பொசஷன்னு சொல்லலாம், ஆவிகள்னு சொல்லலாம், இப்படியெல்லாம் ஒரு கேட்டகரி இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம சொல்றது இப்போ இல்யூஷன் வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம். ஜஸ்ட் இப்போ வெளியில் வரும், திடீர்னு ஒரு நிழல் கிராஸ் பண்ணுது, ஏதோ ஒரு நிழலாக இருக்கலாம், ஒரு பறவை பறந்து போனதா இருக்கலாம். நம்ம மனசு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ஸ்பான்டேனியஸாக நம்ம ஆழ்மனசில் வந்து ஒரு பயம், ஐயோ பேய் இருக்கிறான்னு ஒரு பயம் இருந்ததுன்னா பேய் தான் போயிருக்கு. ஏன்னா ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது முடிஞ்சு போச்சு. இதை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல, என்ன ஏதுன்னு நம்மளால் முழுசாக உணர முடியல.
அப்படி இருக்கும்போது நம்ம சில கன்க்ளூஷனுக்கு வரணும்னா ஈஸியான கன்க்ளூஷன் என்ன? ஆவி, பேய் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்கள். ஸோ அதை அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளால ப்ரூவ் டெலியூஷனல் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கயிறு தான் நம்ம எவிடன்ஸஸ் பக்கத்தில் போய் பார்க்குறீங்க, கயிறுன்னு தெரியுது, ஓகே இது கயிறு தான் ஒத்துப்பீங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் கூட போய் பார்ப்பாங்க, ஆனால் இது கயிறு இல்லை, இது பாம்பு வந்து கயிறு மாதிரி படுத்துருக்கு அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கைகள் அது நம்ம வந்து எவ்வளோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எவிடன்சஸ் கொடுக்கும் போதும் அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம் மனசில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே இது இருக்குது, இதுதான் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அது சம்மந்தப்பட்ட எதை பார்க்கும்போதும் உடனே வந்து டேக் அ ரெஃபரன்ஸ் டு தர் வாட் எவர் இஸ் தர் மெமரி இன் தர் மைண்ட். ஸோ இந்த மாதிரியான நம்பிக்கைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாத, உணர முடியாத மனதினுடைய அந்த நேரத்து மனநிலைய தான் இப்படின்னு சொல்றீங்க. பட் நிறைய இடத்துல வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அதிகமாக நடக்குது. இப்போ வந்து பெண்கள் சொல்லும்போது நம்ம சமூக ரீதியாக பார்க்கும்போதும் குடும்ப ரீதியாக பார்க்கும்போதும் பெண்களுடைய பல ஆசைகள், அவங்களோட டேலண்ட்ஸ், அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்களுடைய அந்த ஃப்ரீயாக அவங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இன்றைய சமூகத்தினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால் வந்து அவங்களுக்கு மன அழுத்தம் எப்பொழுதுமே ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். அது இல்லாமல் ஆம்பளைங்களுக்கு வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வெளியே போயிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுவாங்க, இல்லை ஃப்ரீயாக எங்கே வேணால் சுற்றிட்டு வரலாம். பெண்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி, ஒரு அவுட்லெட் கிடையாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அடைஞ்சிருக்காங்க. ஸோ என்ன ஆகுது, அவங்களுக்கு எப்போவுமே வந்து அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து மன அழுத்தம் வந்து அதிகமாக பாதிப்புகள் ஒரு ப்ரீச்சர் கிட்ட போகும்போதோ, இல்லை ஒரு பூசாரி கிட்ட போகும்போதோ, இல்லை பேயோட்டர் கிட்ட போகும்போது, யார்கிட்ட போனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தலையில் கை வைக்கும்போது அவங்க என்ன ரிலீஃப் கொடுக்குறாங்க, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அது சைக்கலாஜிக்கலான ஒரு சப்போர்ட் அவங்க கொடுக்குறது. அந்த சைக்கலாஜிக்கலான சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, ஆஹா எனக்கு என்ன கவனிக்கிறதுக்கு யாரோ இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரோ வந்து உடனே அந்த ப்ரெஷர் வந்து குறையுது. இதை வந்து ஒரு உளவியல் நிபுணர்ஸ் கிட்ட, சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகும்போதும் இதே தான் நடக்குது. ஆனால் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போகிறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைய சொசைட்டியில் வந்து இந்த நிறைய பயம், ஒரு உளவியல் இருக்கிற பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உடனே வந்து பர்மனெண்ட்டாக பைத்தியம் முத்திரை குத்திடுவாங்க. ஒரு பூசாரி கிட்ட போனால் அந்த பிரச்சனை கிடையாது, ஈஸியான விஷயம். பூசாரின்னு சொல்கிறது எல்லா ரிலீஜன்லையும் அது இருக்குது, ஸோ எல்லா மதத்துலையும் இருக்குது. அதனால வந்து அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா போயிடுச்சு, ஈஸியான விஷயமா போயிடுச்சு. இங்கே வந்து பில்லி சூன்யம் சொல்கிறது வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, என்னை வந்து ஏதோ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சொசைட்டிக்கு ஏற்றபடி, கல்ச்சருக்கு ஏற்றபடி, அவங்களுடைய நாலேஜுக்கு ஏற்றபடி the same instances varies. Same symptoms may vary. The reason may be different, but the symptom is the same. So ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயத்தை நிறைய ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கீங்க. என்ன விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க பேசுறது மூலமா ரொம்ப தெளிவா இருக்கு. மெயினா வந்து என்ன விதமான விஷயங்களை நம்ம படிக்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்கிறோம், எதை வச்சு பயம் காட்டுறோம் அப்படின்றதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது இங்கே சொன்ன நிறைய விஷயத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா வந்து ஒரு பூச்சாண்டி வரான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பூச்சாண்டி அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு உருவத்தில் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இன்னொரு நல்ல டாப்பிக்கோட, இன்னும் பெரிய சண்டையோட வந்து உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வாரம். அன்புடன் ரோஹிணி.